ஒரு வழியாக லோடு ஆயிடுச்சு பெங்களூருக்கு. எம்பி டிரான்ஸ்போர்ட் ஓனர் பைனாப்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ். வரேன், பின்னாடியே வரேன். போ டீ சாப்பிட்டு அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நைட் எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கியாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி வந்து லோடிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவன் வண்டிக்கு வந்து லோடு வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அவன் வண்டியில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால என் வண்டிக்கு வந்து லோடு ஆயிடுச்சு. இன்னொரு 800 கிலோ ஏற்றுவாங்க. 800 கிலோ ஏற்றுறாங்க. வண்டி லோடு ஆர்பாய் கட்டி இவன் கிளம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டிக்கு நம்ம வந்து லோடிங் ஈவினிங் ஏற்றுறத காட்டுறேன். நம்ம வண்டிக்கு தான் ஃபுல்லாமே பழம் தான் ஏற்றிருக்காங்க. அதிகமாக டைமிங் தான் இவ்வளோமே பேக்கில் காட்டுறேன். இருக்காங்க லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி 2.5 டன் ஏறிடுச்சு. இன்னொரு 500 கிலோ இல்லை ஒரு 600 கிலோ ஏற்றுவாங்க, அவ்வளோதான். எம்பி டிரான்ஸ்போர்ட் ஓனர் பைனாப்பிள் சிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கலாம். பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். வண்டி பிரியாணி, ட்ரை ஃப்ரூட்ஸு, நெய், நட்ஸு இதெல்லாம் போட்டு சூப்பராக பிரியாணி. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நமக்கு வந்து லோடு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நம்ம சாப்பாடு வந்து செய்யலை. அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு போய் குளிச்சுட்டு உடனே நம்மளும் லோடு ஏற்ற போவோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் லோடு ஏற்றி உனக்கு வந்து பக்காவாக பாய் போட்டு விட்டாச்சு. இப்போ கிளம்புறான். வரேன், பின்னாடியே வரேன். போ பாயெல்லாம் ஃபுல்லாக போடல ஃப்ரெண்ட்ஸ், மேலே மட்டும்தான் பாய். அவரும் நம்மளுக்கு லோடு ஏற்றி விடுறவர் அங்கே இருக்கிறார் பாருங்க, ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த ப்ளூ கலர் பக்கத்தில் படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அரேஞ்ச் ஆன உடனேயும் நம்மளை கூப்பிட்டு வண்டி வேப்ரிட்ஜில் விட்டு எடுத்துகிட்டு வந்து ஏற்ற வேண்டியது தான். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பைனாப்பிள் சிட்டி மார்க்கெட், வாழைக்குளம். ஆல்ரெடி நான் வீடியோஸ்லேயே 2-3 டைம் காட்டியிருப்பேன். இங்கே தான் அவர்களே. இன்னையோட 2வது நாள் ஆல்ட்டு வாழைக்குளத்தில். நம்ம எப்பயுமே அங்கே வந்து அவ்வளோ இந்த மாதிரிலாம் ஆல்ட் ஆகாது. காய் இருக்குது மார்க்கெட்டில், காட்டுறாயிருங்க இருக்குது நண்பர்களே மார்க்கெட்டில். ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பழமாக தான் ஏற்றுவாங்க. இந்த மாதிரி இருக்குங்களா, பழம் இருக்குங்களா, அந்த மாதிரி பழத்தை மட்டும் தனியாக பிரித்து பழம் மட்டும்தான் ஏற்றுவாங்க. இந்த தள்ளுவண்டி கடைங்களுக்கு போகிற இதுக்கு தான் வந்து ஏற்றுறாங்க. எப்பயும் இங்கே வந்து இந்த மாதிரி ஆல்ட் ஆகாது. வந்து நம்ம வந்து அன்லோட் பண்ணுறனால ஆல்ட் ஆகும். மறுபடியும் உடனே மறுநாள் லோட் ஆயிரும். இன்றைக்கி மறுநாளும் லோட் ஆகலை, இன்றைக்கே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. இன்றைக்கி எதனா லோடு ஆனால் தான் ஆன மாதிரி, இல்லைன்னா நாளைக்கு லீவு. அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு குடியரசு தின விழா வேறு வருது, ஜனவரி 26. அப்பயும் லீவ் ஆயிரும். லீவ் ஆகிட்டால் 3 நாள் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கணும். மறுபடியும் செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட்டுங்க. என்ன கண்டிஷன்னு பார்ப்போம். ஏன்னா ஓகே ஆனால் ஏற்றிட்டு போயிடலாம். இங்கேருந்து எம்டியும் போக முடியாது. ஏன்னா 200-250 கிலோமீட்டர் போகணும். எம்டி போகிறதுக்கு மனசு கிடையாது. வெயிட் பண்ணி நின்று எதனா ஒரு பக்கம் லோடு ஏற்ற மட்டும்தான் பார்க்குறேன். பார்ப்போம். நம்ம ஆள் வந்து காயெல்லாம் பார்த்து எல்லாம் பிரித்து வச்சிட்ருக்கிறாரு. பழமாக கிடச்சிச்சின்னா ஒரு 3 டன்னு ஏற்றிட்டு வந்து ஓடி வந்துடலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக லோடு ஆயிடுச்சு பெங்களூருக்கு. இங்கே பக்கத்தில் தான் ஏற்றுறது. முன்னாடி வண்டி மாற்றணுமாம்மா, 3 டன்னு பெரிய வண்டியில் லோடு ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் வேட்டி விட்டுட்டு வந்து ரோட்டில் வந்து வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு பனியால் வரணுமா, அதாவது வேலை செய்கிற ஆட்கள் அங்கேருந்து உள்ள மார்க்கெட்லேருந்து வருவாங்க. வந்தவொடனே இங்கேருந்து போயிட்டு ஏற்ற போகிறோம். ஏற்றிட்டு ரன்னிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ வெயிட் ஏற்றுறோம் என்ன அப்படின்றத நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே அவர்களே, லோடு ஏற்ற வந்தாச்சு. லோடிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மார்க்கெட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம். வண்டி மாற்றுறதாம்மா. இந்த வண்டியிலேருந்து நம்ம வண்டிக்கு வந்து மாற்றுறாங்க. டோட்டலாக 3 டன் சொல்லியிருக்காங்க. இங்கே ஓடுற வண்டியெல்லாம் வேறு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியை பார்த்திங்கன்னா 407 டயர், அது க்ரௌனு எல்லாமே 407. ஏன்னா ஹில்ஸ் ஏரியா 4x4 தான் இங்கே எல்லாமே ஓடுற வண்டி, எல்லாமே 4x4 தான். நம்ம வண்டி வந்து நின்றாச்சு. ஓரளவு ஹில்ஸ் ஏரியா மாதிரி தான். வரும்போது ஏறி வந்துட்டேன், போகும்போது பார்த்திங்கன்னா இறக்கம். அப்படியே போகலாம். அங்கே 2 அந்த 2 வண்டியில் இருக்குது. நம்ம வண்டி எம்டி. ஆனால் நாளைக்கு வந்து ஆல்ட்டு, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை குடியரசு தின விழா. 2 நாள் ஆல்ட்டு. ஜம்முன்னு கறி எடுத்து சாப்பிட்டு ரெஸ்ட்டு போடலாம். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை லோடு இருந்தால் ஏற்றலாம்.
அப்படியே திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரலையும் கண்டினியூஸாக ஓட்டலாம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 1ஆந்தேதி லீவு. பார்ப்போம். அடுத்த மாதம் இந்த ஒரு கடந்த 4-5 மாதமாக லீவு நிறைய வருது. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம். சரிங்களா? அண்ணாச்சி பழம் மேலே எல்லாம் மூடி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீன் நெட்டை மூடி வச்சு வளர்க்குறாங்க. என்னன்னு தெரில. ஒருவேளை இப்படி தான் வளர்ப்பாங்களோ. நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கிற அந்த பக்கம் இருக்கிற தோட்டத்துக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்ததில்லை. 200 ஃபீட்டு அவ்வளோ மேலே வந்திருக்கோம். இதுதான் அண்ணாச்சி பழம் செடி, பார்த்துக்கோங்க. இதுதான் அண்ணாச்சி பழம் செடி. அங்கே இருக்குங்களா அண்ணாச்சி பழம்? வழி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வண்டியை வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. அந்த ஷெட்டில் நின்று ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி ஏற்றிட்டாங்க, இன்னொரு வண்டி இருக்குது. மொத்தம் நம்ம 3 வண்டியில் இருக்காம்மா லோடு. அதை தான் ஏற்றுறாங்க. மரங்களே லோடெல்லாம் ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு டீசல் ஃபுல் பண்ணுறோம். ஃபுல் பண்ணிவிட்டு கிளம்பலாம். லொக்கேஷன் வந்துருச்சு. 38.65 38 லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பலாம். ஃபுல் டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட அங்கமாலி வரலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் டிராஃபிக் தான். அங்கமாலி போய் ரைட் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்ரீயாக போக முடியும். இது இடையில் அந்த 40 கிலோமீட்டர் ஓட்டுறது ரொம்பவுமே சிரமம். அதுவும் நம்மளுக்கு விட்டுருக்க டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எல்லாருமே ஒர்க்கு முடிச்சுட்டு போகிற டைமு, ஸ்கூல் டைமு, இந்த டைமுக்கு தான் நம்ம வண்டி வந்து லோடிங்கே ஆச்சு. கரெக்டாக 5 மணிக்கு தான் நம்ம மார்க்கெட்லேருந்து வண்டியவே வெளியே எடுத்தோம். ஃபுல் டிராஃபிக்கு, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ தான் 10 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு வண்டி. இதுக்கே பார்த்தீங்கன்னா 1/2 ஹவருக்கு மேலே ஆயிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் போகணும். இன்னும் 30 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். நண்பர்களே, டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 மணி ஆக போகுது. நம்ம வந்து வண்டி பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு எடுத்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் வரலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா வெறும் பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. கிட்டத்தட்ட 5:30 மணிக்கு எடுத்த வண்டி 6:30 7:30 2.5 மணி நேரமாக வெறும் 45 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஏன்னா ஃபுல் டிராஃபிக், இன்னுமே பண்ண முடியாது. அங்கமாலி வர்றது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 37 கிலோமீட்டரு அங்கமாலி வர்றதுக்கு நம்ம மார்க்கெட்லேருந்து. அதுக்கே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்கு. இன்னும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் நிற்குது. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் பிளாக். அங்கமாலியிலேருந்து நம்ம அங்கே ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது, இங்கே பிரிட்ஜ் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே இன்னும் எப்படி பார்த்தாலும் 1/2 ஹவருக்கு மேலே ஆயிரும். ஸோ கேரளா ஓட்டுறவங்க ஓட்டுறது பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் நிறைய டிராஃபிக் ஆகும். நம்ம திருச்சூர்லேருந்து ஒரு இங்கே அங்கமாலிக்கு பக்கம் வர வரலையும் டிராஃபிக் வந்து பெருசாக இருக்காது. இங்கே லூலு மால்லாம் இருக்குது, அது வரலையும் வந்து டிராஃபிக் பெருசாக இருக்காது. அந்த லூலு மால்லேருந்து இந்த பக்கம் வர மொத்த இடமே பார்த்திங்கன்னா பிளாக் ஆகும் எப்பயுமே ரெகுலர். அதுவும் நாம் வந்திருக்க டைம் பார்த்திங்கன்னா சூப்பர் டைமு. எல்லாமே ஸ்கூல் பஸ்ஸு, எல்லாம் வீட்டுக்கு போகிறவங்க, வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க, அந்த டைமிங்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகி நிற்கிது. பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி காலையில் எப்போ வருவேன்னு கேட்டார். நான் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கே வரல, டைம் சொல்கிறேன், நான் கோயம்புத்தூர் வந்துட்டு டைம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். எனக்கு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 12 to 1 மணி காட்டும். ஏன்னா 12 to 1 மணிக்கு தான் கோயம்புத்தூர் வந்து நம்ம போவோம். போனோங்கன்னா கம்பல்சரி அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம், காலையில் 7 மணி 8 மணி அந்த மாதிரி சம்திங் தான் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கே ரீச் பண்ண முடியும். பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறோன்றத. பார்ட்டி என்ன அவசரப்படாத ஆளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அவசரப்படுற ஆளாக இருந்தால் நமக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். கேரளா ஓட்டுறத விட கேரளா ஓட்டுறதுக்கு நம்ம ஷோல்டரில் தெம்பு இருக்கும். வண்டிங்க பிரேக்கிங்லாம் பக்காவாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து எந்த பக்கம் வந்து எப்படி வருவாங்கன்னே தெரியாது. பிளாக் ஆகும் நிறைய. டிராஃபிக்கு சிக்னல்லாம் கிடையாது, எல்லாமே போலீஸ் தான் நின்று கிளியர் பண்ணுவாங்க. நிறைய பிளாக் ஆகும். எல்லா சிக்னலுக்கும் போலீஸ் கம்பல்சரி போலீஸ் இருப்பாங்க. எதனா வண்டி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டிக்கிட்டு ஓட்டினீங்கன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து கேஸ் போட்டு விட்ருவாங்க. கேஸு இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 250 ரூபா கேஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக செலவுன்னு பார்த்தீங்கன்னா
1800 1900 மொத்தம் செலவு. அதாவது வக்கீல் ஃபீஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கான ஃபீஸு, அதுக்கு இவ்வளோ நாள் கட்டாத இருந்ததுக்கு அதுக்கு ஒரு பெனால்ட்டி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்திருக்கு. மேக்ஸிமம் கேரளா ஓட்டும் போது கேஸ் வந்து வாங்காத ஓட்டுங்க. கேஸ் வாங்காத அளவுக்கு ஓட்டி பழகிக்கோங்க. ஏன்னா ஹைட்டுக்கு தான் நிறைய டைம் கேஸ் போடுவாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு என்ன ரீசனுக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, அந்த நம்பர் பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுருப்பாங்க. அதாவது நம்ம அந்த சைடில், அதாவது வீலுக்கு பின்னாடி உள்ளே வச்சுருப்பாங்க தெரியாத மாதிரி. வந்து சரியா தெரியல அப்படின்றதான் கேஸே போட்டாங்க. அந்த கேஸ் வந்து அவரும் கண்டுக்கல, அவரும் கட்டல. இப்போ கட்டாததுனால என்ன ஆகி போச்சுன்னா, அது வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து இப்போ கட்ட சொல்லி ப்ராப்ளம். அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. வண்டி ஓட்டும் போது என்ன ப்ராப்பராக இருக்கோ அதை மட்டும், ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கர்நாடகாவில் உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக வந்து இந்த கலர் லைட்டு எக்ஸ்ட்ரா இந்த சைடில் வந்து சிட் லைட் போட்டால் கலர் லைட்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கலர் லைட்லாம் போட்டுட்டு போகிறவங்களுக்கு கம்பல்சரி 1000 ரூபா ஃபைன் போட்டுருந்தாங்க. அதுவும் வைக்காதீங்க. அப்படி மீறி வைக்கிறதா இருந்தீங்கன்னா ஒயிட்டு, அப்படி இல்லைன்னா எல்லோ, இதை வச்சுக்கோங்க. ஏன்னா அதையும் வந்து நோட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் ஒரு டைம் ஒரு ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த லைட்டிங் ஒர்க் பண்ணுறவங்க பெங்களூர் ஓட்டுறது வந்து உள்ளே ஓட்டும் போது இந்த எக்ஸ்ட்ரா லைட்டு கூட போடாமல் ஓட்டுங்க. ஏன்னா ரெகுலர் பெங்களூர் ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்க வந்து போட்டு ஓட்டும் போது அது வந்து நிறைய ப்ராப்ளத்தை வந்து வருது. ப்ராப்ளம் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்து ஓட்டிக்கோங்க. இனிமேட்டு வந்து ஃபுல் டிராஃபிக்கு. நான் வீடியோ இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா டைவர்ஷன் இருக்குது முன்னாடி பார்த்தாலே தெரியும், டேக் டைவர்ஷனு. இன்னும் ஃபுல் டிராஃபிக் ஜாம் ஆகும். திருச்சூர் டோல் ரீச் ஆகிட்டோம் நண்பர்களே ஒரு வழியா. இந்த டோல்கேட்டில் இருந்து தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இனிமேட்டு இருந்து ரோடு. ஏன்னா அங்கேருந்து இங்கே வர வரலையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரஷ்ஷு. 77 கிலோமீட்டர் ஷார்ப்பாக இங்கே வர்றதுக்கு. இந்த டோல்கேட்டு தாண்டிட்டோன்னா இதுக்கு மேலே எங்கேயும் பிளாக் கிடையாது. டைவர்ஷன் மட்டும்தான் ஒரு 2 இடத்துல. அதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு அடுத்து வடக்காஞ்சேரி டோலு, அடுத்து வந்து பாலக்காடு டோலு, அடுத்து நம்ம எல்என்டியில் ஒரு சின்ன டோல் இருக்கும். அது முடித்தோன்னா கர்மத்தாம்பட்டி ப்ளஸ் பார்த்திங்கன்னா விஜயமங்கலம் அப்படியே போனோமா நமக்கு ஓமலூர், சங்ககிரி, கிருஷ்ணகிரி, அத்திப்பள்ளி அப்படியே போக வேண்டியது தான். காலையில் எத்தனை மணிக்கு வருவோன்னு பாட்டி கேட்டிருக்காரு. அவர் 7 மணிக்கு கொடுப்போம் முடிஞ்ச அளவு. டோல்கேட் கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. என்னென்னா, அதாவது நம்ம போகிற லைன் தான் வேகமாக போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாமளும் போவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து லைனு நம்மளோட கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கோம். இது எல்லா டைமும் எல்லா டோல்லையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். இல்லை நம்மளெல்லாம் அப்படியே பாஸே ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து இதுவாகுது. பறக்க வேண்டியதுதான். இப்போ டன்னேஜ் ஏற்றிருக்கோம், இதில் என்ன ஸ்பீடு ப்ரோ ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. நார்மல் 65 to 70. ஏன்னா 65 to 70 ஓட்டினா தான் நம்ம வந்து டைமிங்க்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். அந்த டைமிங் ஓட்டினாலே போதும். எந்த லைனை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் ஓட்டினாலே போதும். டோல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 90 ரூபா கட் ஆகிருக்கு ப்ரைஸ். நம்ம ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்லாம் இருக்கான். அவனுக்கு வந்து எதுவும் லோடு ஆகலைங்களாம்மா. ஏன்னா அவனுக்கு லோடு சொன்னோம். ஆனால் தூக்கத்தில் தலைவர் வந்து ரொம்ப இமேஜினேஷன் இதுக்கு போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா அவன் பயங்கர தூக்கத்தில் இருந்தான். நாங்கள் காலையிலே ஃபோனை போட்டு இந்த மாதிரி ஒரு லோடு இருக்குது, நம்ம எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்லேருந்து மதுரைக்கு ஒரு லோடு இருக்குது, போகிற இடம்னு சொல்லி கேட்டோம். இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு ஃபோன் அடித்து சொல்லியிருக்கிறாங்க, வண்டியாண்டு வந்து எழுப்பியிருக்காங்க. தலைவர் வந்து எழவே இல்லை. இப்போ லோடு இல்லை. ஏன்னா 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா ஆல்ட்டு தான். நம்ம வண்டி, நம்மளோட ஃப்ரெண்டோட வண்டி, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மாமா வண்டி, மொத்தம் 3 வண்டி. நாளைக்கு வந்து பெங்களூர் ஆல்ட்டு. நாளைக்கு ஜம்முன்னு ஒரு ஃபன் பண்ணுறோம் போயிட்டு. அதை நான் அப்டேட் பண்ணுறேன். பாலக்காடு டோல் ரீச் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி.
இன்னும் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடுவோம். லைட்டாக தூரல் போடுது மழை. இன்னும் 1 ஹவரில் கோயம்புத்தூர். அங்கேருந்து 8 ஹவர் நம்ம வந்து பாயிண்ட்டு. 8 ஹவரில் போகலாம். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 65 to 70 அந்த ரேஞ்சில் தான் வந்து வண்டி ஓடுது. இப்போ 11 மணி டைமு. போய்கிட்டே இருக்கிறோம். மழை பெஞ்சா இன்னும் நல்லது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் டயர் ஹீட்டு ஏறாது. நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். கம்பல்சரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மணி கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தொப்பூர் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 3:34. தொப்பூர் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு பாயிண்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ ராயகோட் வழியாக போக போகிறதில்ல. தொப்பூரே பிளாக் ஆகி நிற்கிது. ஏற வழி என்னன்னு தெரியல. முன்னாடி போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் தொப்பூர் தாண்டியாச்சு. தொப்பூர் ஏரியாச்சு. இந்த டீ சாப்பிட்டு அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:30. இன்னும் 2 மணி நேரம் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. ராயக்கோட்டை வழியாக வரலான்னு தான் பார்த்தேன். அங்கே கொஞ்சம்லாம் ரோடு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கீர் வாங்கி ஓடும். இதுலன்னா நேராக போயிட்டே இருக்கலாம். என்ன அங்கே ஒரு 2 காடு இருக்கும், அவ்வளோதான். அதில் போனீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் கொஞ்சம் மோசமாக இருக்கும் ரோடு. ஊருக்குள்ளெல்லாம் போய் போவோம். கீர் வாங்கி ஓடுறதுனால அதிலே மைலேஜ் நிறைய ட்ராப் ஆகும். இதில் என்னும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக அழுத்தி பிடிச்சா போயிட்டே இருக்கலாம். என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியலையே. ஸ்கேன் ஆயிடுச்சுடா அப்படா. என் வண்டி நம்பர் தான் வருது. உடனே நிறுத்தணும். கேமராவில் தான் இருக்குது. கேமராவில் பார்த்து அடிச்சுக்கோங்களேன். கேஎல் வண்டி ஸ்கேனே ஆகல ஏடுறது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. பாயிண்ட்டுக்கு வந்து ரிவேஸ் போட்டாச்சு. வண்டியை ஓப்பன் பண்ணால் பின்னாடிக்கிறதெல்லாம் சரிஞ்சிரும். ஏன்னா பின்னாடி எல்லாம் இறங்கிச்சு. இந்த மாதிரி தள்ளு வண்டியில் விற்கிற வியாபாரிகளுக்கு தான் இப்போது வந்திருக்கிறது. ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. கீழே விழுந்து அவங்க பார்த்துக்கிறாங்களாம்மா. நான் சொல்லிட்டேன் ஓப்பன் பண்ணால் கீழே எல்லாம் விழுந்துடும் அப்படின்ட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துல வந்து 1 டன் என்ன இறக்குனாங்க. இங்கே வந்து வெயிட்டு போட்டு 2 டன் வந்து இறக்குனாங்க. இங்கே வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். எந்த பக்கம் வந்தாலும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் இங்கே வந்திருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இருக்குங்களா? இங்கெல்லாம் இடம் நல்லா இருக்கா? வண்டி உள்ள கார்லாம் வருதா? ஆனால் அங்கேருந்து, அதாவது மெயின் ரோட்ல இருந்து வரக்கூடிய இடம் எப்படி இருக்கின்றது பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த தெருவுக்குள்ள வந்து இந்த 2 டன்னு வச்சுன்னு இவ்வளோ பெரிய மேட்டை ஏறி இதுக்குள்ள போய் திருப்பி வண்டியை வந்து அந்த பக்கம் ஒரு ஓரமாக நிறுத்தியிருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடகை மறுபடியும் இங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இறக்கிறதுக்கெல்லாம் நம்ம வாங்கிடலாம். சாப்பாடு காசு வாங்கிடலாம்.
ஆர்டிஓ சீல் வைக்க போனால் அந்த காசை வாங்கிடலாம், எல்லா காசும் வாங்கிடலாம் மேக்ஸிமம் இவங்ககிட்ட. நான் போகும்போதெல்லாம் அப்படி தான் வாங்கிடுவேன் எப்படி பார்த்தாலும். என் ஃப்ரெண்டெல்லாம் போயிட்டு கப்புன்னு அவங்க சொல்கிற இடத்துல இறங்கிட்டு கம்முன்னு வந்துடுவான். நான்லாம் அப்படி கிடையாது. அந்த காசை கொடு, சாப்பாடு காசை கொடு, எல்லா காசும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டே போவேன். கயிறு பாயெல்லாம் கசகசன்னு போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்து மடித்து க்ளீன் பண்ணணும். எல்லாம் அது இடத்துல வச்சா தான் கரெக்டாக இருக்கும். உள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்குது. பெட்ஷீட் அது இது எல்லாமே கசங்கிருக்கு, போட்டு எல்லாம் மண்ணாக இருக்குது. கிளம்பிட்டோம் நண்பர்களே. ரோடெல்லாம் இறக்கியாச்சு, கிளம்பியாச்சு. வர வழி தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி போகிற அளவுக்கு இருக்குது. இங்கேருந்து 18 கிலோமீட்டர் ஆஃபீஸ், 1/2 hour. எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளேவர் ஏறுறோம், ஸ்ட்ரைட்டாக இறங்குறோம், போயிட்டு ஜம்முன்னு ஆஃபீஸில் போய் கறி எடுத்து சாப்பிட்டு தூக்கத்தை போட வேண்டியது தான்.